காட்டிற்கு நடுவில் ஓர் அழகிய குளம் ஒன்று இருந்தது. அந்தக் குளம் நிறைய தாமரைப் பூக்கள் பூத்துக் குலுங்கின. அந்தக் குளத்தில் நீலு என்ற தங்க நிற மீன் வாழ்ந்து வந்தது. அந்தக் குளத்தில் நீலுவைத் தவிர வேற மீன்கள் இல்லாத காரணத்தினால் நீலுவிற்கு பேசவோ விளையாடவோ அங்கு மற்ற மீன்கள் கிடையாது. அதனால் நீலு இந்தக் குளத்தை விட்டு வேறு குளத்திற்குச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தது. அந்தக் குளத்திற்கு அடிக்கடி நீலுவைப் பார்க்க ஒரு கொக்கு வரும். அந்தக் கொக்கு வெளியில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி அதனிடம் சொல்லும். கொக்கு நண்பன் வந்ததும் நீலு அதனிடம் கேட்டது, நண்பா, நான் உன்னை நம்பிதான் இருக்கிறேன். என்னை மீன் நண்பர்களிடம் சென்று சேர்த்துவிடு. அதற்கு கொக்கு சொன்னது, கண்டிப்பாக நண்பா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். நாளை என் நண்பர்களும் வருகிறோம் என்றார்கள். நாங்கள் அனைவரும் சேர்ந்து உனக்கு உதவி செய்கிறோம் என்று கொக்கு சொன்னதை கேட்டு நீலு மீனும் தன் நண்பர்களைக் காண ஆவலுடன் காத்து கொண்டிருந்தது. மறுநாள் கனத்த மழை பெய்தது. நீலு மீன் கொக்கு வரும் வரை காத்திருக்காமல் நீந்தி செல்ல ஆரம்பித்தது. மழை நின்றவுடன் கொக்கு வந்து பார்த்தது. நீலுவை காணவில்லை என்றவுடன் திரும்பி சென்றது. கொக்கு தன் நண்பர்களை சந்தித்து அதனிடம் சொன்னது, இந்த தங்கமீன் நீலு நம்மை ஏமாற்றிவிட்டது. கண்டிப்பாக நாம் அதை தேடி நமக்கு இரையாக்கிக் கொள்ள வேண்டும். சீக்கிரம் விரைந்து தேடுங்கள். நீலு மீன் இங்குதான் எங்கேயோ இருக்கும். ஒரு குளம் விடாமல் தேடி பாருங்கள். கொக்கின் பேச்சைக் கேட்டு அதன் நண்பர்கள் அனைவரும் ஒரு குளம் விடாமல் நீலுவை தேடி அலைந்து திரிந்தன. நீலு எங்கும் கிடைக்கவில்லை. நீலு மீன் ஆற்றை கடந்து மற்றொரு குளத்திற்கு வந்து சேர்ந்தது. அங்கு அந்த 2 கொக்குகள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டது. அந்த 2 கொக்குகளும் தன் தலைவர் மீனை பிடிப்பதற்காக திட்டத்தை தீட்டிய அனைத்தையும் பேசிக் கொண்டிருந்தன. இதனை கேட்ட நீலு மீன் கொக்கு தன்னை ஏமாற்றி இரையாகிக் கொள்ள நினைத்ததை நினைத்து கவலைப்பட்டு அந்த இடத்தை விட்டு திரும்பிச் சென்றது. கொக்குகள் அனைத்தும் நீலு மீனை அனைத்து குளங்களிலும் தேடிக் கொண்டிருந்தன. அப்பொழுது அங்கு வந்த கொக்கு ஒன்று அங்கிருந்த கொக்கிடம் விசாரித்தது. நீலு மீனை பார்த்தாயா என்று கேட்டுக்கொண்டிருந்தது. இதனை கவனித்த தவளை ஒன்று அனைத்தையும் கேட்டுவிட்டு தன் நண்பர்களிடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறியது. அந்த விஷயம் காட்டுத்தீ போல் குளம் முழுக்க மெல்ல மெல்ல பரவியது. அங்குள்ள மீன்கள் அனைத்திற்கும் நீலு மீனை பற்றி கவலையும் கொக்குகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கமும் அந்த மீன்களுக்கு அதிகமாக இருந்தது. நீலு மீனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள அந்த தவளையை சந்திக்க 2 மீன்கள் நீந்தி வந்து கொண்டிருந்தது. அந்த 2 மீன்களும் தவளையிடம் வந்து அதனிடம் நீலு மீனை பற்றி விசாரிக்க தொடங்கின. நண்பா, நாங்கள் நீலு மீனை காப்பாற்ற வந்துள்ளோம். நீ நீலு மீனை பற்றி சொன்னது எங்களுக்கு தெரியும். நீ எங்காவது நீலு மீனை பார்த்தால் எங்களிடம் வந்து கூறு. அதற்கு தவளை சொன்னது, ஆம், கண்டிப்பாக நண்பா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நீலு மீனை பற்றி அந்த கொக்குகள் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டு விட்டேன். ஓ, அப்படியா நண்பா? அப்பொழுது நாம் ஒரு திட்டம் தீட்டுவோம். அதன்படி நீ எங்களுக்கு உதவி செய்வாயா? கண்டிப்பாக நண்பா, நான் உதவி செய்கிறேன். நீலு மீனை காப்பாற்ற அந்த குளத்திலுள்ள அனைத்து உயிரினங்களும் ஒன்று சேர்ந்து திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தன. நீலு மீனும் தன்னை ஏமாற்ற நினைத்த கொக்கை பற்றி நினைத்து கவலைப்பட்டு கொண்டு ஆற்றை கடந்து சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது வழியில் சென்ற நண்டு ஒன்று நீலுவை பார்த்துவிட்டு சொன்னது, அடடே, நீதான் அந்த தங்க நீலுவா? உன்னைதான் இந்த குளம் முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். உனக்காக இங்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நம்பவில்லை என்றால் வா என்னோடு, நான் காட்டுகிறேன்.
இதனை கேட்ட நீலுவும் நண்டு மீது நம்பிக்கை வைத்து அதன் பின்னே சென்றது. தவளையும் 2 பறவை நண்பர்களை அழைத்து அவர்களிடம் நடந்த அனைத்தையும் கூறி உதவி செய்ய கேட்டு அதன் திட்டத்தை சொல்றது. தவளை சொன்னபடி காட்டிற்குள் அந்த 2 பறவைகளும் பறந்து சென்றன. தவளை சொன்னபடியே காட்டிற்கு நடுவில் கொக்குகளை பிடிக்க வலையை விரித்து வைத்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தான் வேடன். அந்த 2 பறவைகளும் வேடனுக்கு தெரியாமல் வலையை எடுத்து செல்ல ஆரம்பித்தது. தவளையும் கொக்குகளின் கவனத்தை திசை திருப்ப அனைத்து கொக்குகளையும் ஓரிடத்திற்கு வரவைத்து அவர்களிடம் நீலுவை பற்றிய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது போல் அவைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது. அப்பொழுது தவளையின் திட்டத்திற்கு மாறாக நண்டு திடீரென நீலுவை கூட்டிக் கொண்டு வந்ததனால் தவளை அதிர்ச்சியடைந்தது. கொக்குகளை பார்த்த நீலுவும் மீண்டும் தன்னை பொய் சொல்லி கொக்குகளிடம் சிக்க வைத்து விட்டார்களே என்று உதவி செய்த தவளையும் நண்டையும் தவறாக புரிந்து கொண்டது நீலு. நீலுவை பார்த்த கொக்குகளுக்கு ஒரே ஆனந்தம். தவளையை பார்த்து கொக்கு சொன்னது, ஓ தவளை நண்பா, இதற்கு தான் எங்களை அழைத்தாயா? நீ சொன்னது போல் நீலுவை தக்க சமயத்தில் சிக்க வைத்து விட்டாய். அப்பொழுது யாரும் எதிர்பாராத நேரத்தில் தவளையின் திட்டம் நிறைவேறத் தொடங்கியது. காட்டில் வேடனிடமிருந்து வலையை எடுத்து வந்த பறவைகள் சரியான நேரத்தில் அந்த இடத்திற்கு வந்தது. இதனை கண்ட தவளை ஆனந்தமடைந்தது. இவற்றை எதிர்பாராத கொக்குகள் வலையில் சிக்கிக் கொண்டன. சிக்கிய பிறகுதான் தெரிந்தது இது தவளையின் திட்டம் என்று. சிறிது நேரம் கழித்து வலையை துளைத்த வேடன் திரும்பி வந்து பார்த்தான். அங்கு கொக்குகள் அனைத்தும் வலையில் மாட்டிக் கொண்டதைக் கண்டு ஆனந்தமடைந்தான். இதை யார் செய்திருப்பார் என்று யோசித்தபடி வலையிலுள்ள கொக்குகள் அனைத்தையும் வீட்டிற்கு எடுத்து செல்ல தொடங்கினான். இங்கு நீலுவிடம் அனைத்தையும் கூறி நண்பர்களாகின மீன்கள் அனைவரும். நீலுவும் தன்னை காப்பாற்றிய அனைவருக்கும் நன்றி கூறி அந்த குளத்திலேயே நல்ல நண்பர்களோடு சந்தோஷமாக வாழ்ந்தது.